ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸை நம்புகிறேன். நான் லா ஆஃப் அட்ராக்ஷனை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய இடத்துல எனக்கு யூனிவர்ஸ் வந்து எனக்கு கைட் பண்ணுறாங்க. நான் இன்னுமே சரியாக இருந்துட்டு தான் இருக்கேன். ஆனால் இன்னும் ஏதாவது அவேர்னஸ் எனக்கு அதிகப்படுத்திக்கணுமா, நான் வேற இன்னும் ஏதாவது என்கிட்ட மாத்திக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததுன்னா இது உங்களுடைய கர்மா சார்ந்தது. ஏன்னா கர்மாவை நான் நம்புறேங்க ரொம்ப அப்படின்னு இருக்கீங்கன்னா சில சந்தேகங்கள் இருக்கலாம். மேபி நம்ம லைஃப்ல வந்து எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் இங்கேயோ ஒரு பிளாக் இருக்கு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தோணும் இல்லையா? அதுல ஒன் ஆஃப் தி ஒரு திங் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை இன்னும் எப்படி அவேர்னஸோட அணுக வச்சுக்கிறது நம்ம மற்றவங்க கிட்ட. ஏன்னா வந்துட்டு யூனிவர்ஸ் கூட தொடர்புல இருக்கிறாங்க, ஆன்மீகம் சார்ந்து இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நார்மலா இருக்கிறவங்களோட இவங்களுக்கு அவேர்னஸும் அறிவும் நிறைய ஒரு வாஸ்டா இருக்கணும் இல்லையா? அதை எப்படி பண்றது, இல்ல அதை எப்படி நம்ம இன்னி ஃபாலோ பண்றதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஹேபிட் இருக்குங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். பிஃபோர் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நீங்க ஒரு ஹேபிட்ல இருந்திருப்பீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சிருச்சு, 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் அப்படியே நாள் ஆகுது. நீங்க இன்னும் அதுலயே அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை சரியா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கீங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லாமே அந்த கைடு பண்றாங்க, இப்படி இரு அப்படி இருன்னு எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க அதையும் ஃபாலோ பண்றீங்க. ஒரு கட்டத்துல வந்து ஒரு 2 வருஷமோ இல்ல 1 வருஷம் 2 வருஷம் தாண்டிட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, டே 1 லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்போ இருந்த உங்களுக்கும் இந்த ஒரு 2 வருஷம் கழிச்சு இப்போ இருக்க உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வந்திருக்கும். அது கண்டிப்பா நம்மளோட ஒரு சோல் டெவலப்மெண்ட்டுக்கு, ஒரு என்லைட்மெண்ட்டுக்கு இன்னுமே நம்மளை வந்து ஜாஸ்தி இன்னுமே யூனிவர்ஸ் கிட்ட நெருங்கி கொண்டு போற மாதிரியான சூழ்நிலைகள்ல வந்து நம்ம நிறைய மாத்திருப்போம். இன்னொன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம நார்மலா இருப்பாங்க இல்லையா, லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் தெரியாம இருக்கவங்க வந்து அவங்களை எப்ப மாத்திக்குவாங்கன்னா, நமக்கு பிடிச்ச ஒரு ஆள். இப்ப என் வீட்டுக்காருக்கு வந்து இது பிடிக்கும், அவருக்கு வந்து நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நானும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவருக்கு வந்து இந்த கலர் பிடிக்காது, அதனால நான் அந்த ட்ரெஸ் போடாம இருக்கேன் அப்படின்னுட்டு நம்ம மத்தவங்களுக்காக நம்ம மாத்துவோம். ஆனா முழுக்க முழுக்க இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறவங்க நம்ம மேம்படுத்திக்கணும் அப்படின்னுட்டு நம்ம கிட்ட ஒரு பெரிய சேஞ்ச கொண்டு வரும்பொழுது என்ன ஆகும்னா, நம்ம சேஞ்ச் மத்தவங்களையும் கூட இருக்கவங்களையுமே ஆட்டோமேட்டிக்கா மாத்தும் அப்படிங்கிறதையுமே வந்துட்டு நம்ம ரொம்ப நம்பணும். நான் பாத்தீங்கன்னா பர்சனலா லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து நான் ரொம்ப ரொம்ப நம்புவேன், பயங்கரமா நம்புவேன். அதாவது நான் ஒரு விஷயம் பேசுறேன்னா கூட பார்த்து பேசுவேன். இப்ப நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இன்ட்ரோல, நம்ம என்ன விஷயங்களை எல்லாம் மாத்தணும் அப்படிங்கும்பொழுது இன்னைக்கும் நிறைய பேரு மேபி பண்ணலாம். அதாவது ரொம்ப மத்தவங்களை வந்து ஒரு ஹர்ட்ஃபுல்லா பேசுறதா இருக்கலாம், இல்ல யாருக்கிட்டையாவது ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ரொம்ப எடுத்தறிஞ்சு பதில் சொல்றதா இருக்கலாம், இல்ல அந்த மாதிரி அது இவங்கதான் அவங்கதான் இல்ல ஒரு பங்க்லயா இருக்கட்டும், ரோட்ல நம்மளை விட நமக்கு பாக்குறதுக்கு வந்து அவங்க பினான்சியலா ரொம்ப சாதாரணமா இருக்க மாதிரி இருப்பாங்க. சோ அவங்களை வந்து நம்ம ரொம்ப அந்த ஏளனமா பேசுறது, இல்ல வந்து யாராவது காசு நம்மள்ட்ட கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்கிற பேர்ல பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விஷயம்தான். ஏன்னா நம்ம டெஸ்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எல்லாருக்குமே டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. தினம் ஒரு டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம். அதாவது எக்ஸ்பீரியன்ஸை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து டெய்லியுமே நம்ம டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கோம், பாஸ் ஆகிறோம் ஃபெயில் ஆகிறோம், திரும்ப டெஸ்ட் எழுதுறோங்க பொழுது ஏதாவது ஒரு இடத்துலயாவது நம்ம கம்ப்ளீட்டா வந்து அந்த பாஸ் ஆகி வெளில வரணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ரொம்ப கவனமா யோசிங்க, உங்ககிட்ட அந்த குணம் இருக்கா அப்படின்ட்டு. அதுவும் நமக்கு மேல யாராவது இருக்காங்கன்னா அவங்க கிட்ட சிரிச்சுட்டு குழஞ்சிட்டு பேசுறது, நமக்கு கீழே தானே இவன் என்ன வேணா நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த எப்படி சொல்றது, அந்த ப்ரிவிலேஜ் நம்ம மத்தவங்கள்ட்ட எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த செட்டப்பே பாத்தீங்கன்னா இயற்கையான செட்டப். யூனிவர்ஸுங்கிறதுன்னு அப்கோர்ஸ் மொத்தமா இயற்கை, அந்த பஞ்சபூதம். சரிங்களா? இப்ப நீங்க ஒருத்தரை வந்து மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறீங்க அப்படின்னா, அவங்க நிஜமாவே மனசு ஊண்டா இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கும் அது எப்ப தெரியுமா நடக்கும்? நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்ல ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், திடீர்னு அது உங்க கையை விட்டு போலாம், இல்ல வந்து அது உங்களுக்கு கிடைக்காம போலாம். சோ இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு தட்டி போகுதுன்னா, நீங்க என்னைக்கோ எப்பவோ யாரையோ ஒரு ஹர்ட் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இது நடக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா நமக்கு இருக்கணும். நமக்கு கொஞ்ச நாள் போக போக அவேர்னஸ் வந்துடும் இல்லையா? நம்மளால எந்த உயிருமே எங்கேயுமே வந்து மனம் கஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னுட்டு. ஏன்னா மனசை ஒருத்தவங்களை நம்ம வருத்தப்பட்ட வைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாவம். அதை நம்ம அறியாம கூட செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப இந்த வீடியோல வந்து நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்றதே. இப்போ நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இவ்வளவு நம்புறேன் இல்லைங்களா? இப்ப என் வீட்டுல அவர் பாத்தீங்கன்னா
நம்பவே மாட்டாங்க. என்னை கிண்டல் பண்ணுவாங்க. நான் ஏதாவது ஒண்ணு கேட்டிருப்பேன். இல்ல ஏதாவது ஒண்ணு சும்மா ஏதாவது ஒண்ணு கேட்டிருப்பேன். அது டக்குன்னு யாராவது குடுப்பாங்க. இல்ல அவரா வாங்கிட்டு வந்து குடுத்தா கூட, நான் பாத்தியா கேட்டேன். இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா, "நீ இப்படியே உளறிட்டு கடை உனக்கு வேலை." என்ன அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு ஸ்டார்ட்டிங்ல எல்லாம். அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக அவர்கிட்ட நான் ரிப்பீட்டடா பேச பேச அவரும் கொஞ்சம் வந்து நம்ப ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அவருமே ஓ புரியுது. யாருக்கு எப்ப புரியும்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? சோ அவங்களுக்கு அப்படி புரியுது. ஆனாலும் அந்த பேச்சு வந்து பாத்தீங்கன்னா, யாராவது ஏதாவது சிக்னல்ல நிக்கும் போதோ, இல்ல எங்கேயாவது ஒரு ஹோட்டல் அப்படி இப்படின்னு போயிருக்கோம்னா, டக்குன்னு இவர் ஏதாவது கோவமா சொல்லிருவாரு. நான் உடனே இந்த மாதிரிலாம் பேசாத, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன்னா, உடனே நீ வாய மூடு, எப்ப பார்த்தாலும் வந்துருவ, இப்படி ஒண்ணு ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் திட்டுவாங்க. ஏன்னா வந்துட்டு அவருக்கு இன்னும் அது புரியல. அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் இருப்பாங்களே அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன். சோ இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் தெரிஞ்சிருந்தா பத்தாது. நான் வந்து ரொம்ப அதாவது சும்மாவே பொதுவாவே யாரையும் நான் வந்து இந்த காயப்படுத்துற மாதிரி எல்லாம் பேசுறது கிடையாது. பேசி பழக்கம் இல்ல. ஆனாலும் என்னோட சிச்சுவேஷன் காரணமா என்கிட்ட ஒருத்தர் ஏதாவது கேட்கறாங்க, நான் குடுக்க முடியல அப்படிங்கும்பொழுது, இம்மீடியட்டா நான் உங்களுக்கு என்கிட்ட இல்லைங்க அப்படிங்கிறத சொல்லுவேன். இருந்தாலும் அவங்க ஹர்ட் ஆவாங்க இல்லையா? அது கூட நமக்கு கர்மா தாங்க. நிஜமாவே நம்மகிட்ட இல்லைனாலுமே அத அவங்க புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதுல என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளே அப்படின்னா, எல்லாருக்குமே நம்ம நல்லவங்களா இருக்க முடியாது. அதே சமயம் நம்ம எல்லாருக்கும் கெட்டவங்களாவும் இருக்க மாட்டோம். நம்மள எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளும் எல்லாரையும் புரிஞ்சுக்கவும் மாட்டோம். சோ, இப்ப இதுதான் வந்து பேட்டர்னே. இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சிக்னல்ல இருக்கோம். வண்டி எடுத்துட்டாங்க. அப்ப ஒரு அம்மா வயசானவங்க வந்து காசு கேட்கறாங்கன்னு வைங்களேன். வண்டிக்கு உள்ள இருக்கும் பேக். நான் அத திறந்தெல்லாம் நம்மளால எடுத்து குடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா? சோ, அந்த டைம்ல உண்மையாவே அவங்க கிட்ட இல்லைங்கிறத சொல்லிட்டு, சாரிங்க, இல்லங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்துடுறோம் இல்லையா? இப்ப நம்ம சொல்ற அந்த சாரிங்க, இல்லம்மா அந்த மாதிரி நம்ம ஒரு வார்த்தைய வந்து ரொம்ப தன்மையா யூஸ் பண்ணும்பொழுது, அவங்களோட அந்த ஒரு எமோஷன் வந்து நெகட்டிவா போகாது. நம்ம மேல அந்த ஒரு ஒரு வெஞ்சன்ஸோ இல்ல ஒரு கோவமோ வராது அவங்களுக்கு. சரி இல்ல பரவால்ல அப்படின்னுட்டு. இப்ப இத வந்து நம்ம எப்படி காம்பன்சேட் பண்ண முடியும்னா, நமக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. இல்ல யாராவது இருக்கிறாங்க நம்ம 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 கையிலேயே காசு இருக்கும்போது யாராவது வந்து கேட்கறாங்க, இல்ல யாராவது சாப்பாடு கேட்கறாங்கன்னா, அந்த நேரத்துல நம்ம பண்ணி குடுக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த பிரபஞ்சம் வந்து நம்மள யூஸ் பண்ணுது. இதுல வந்து நான் பெரியவன், நீ பெரியவன்லாம் கிடையாது. உங்கள வச்சு நீ இதுக்கு தகுதியா இருப்ப. உன்னால இத பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு அவர நம்மகிட்ட அனுப்புது. நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அதே மாதிரி நம்ம யார்ட்டயாவது போய் நிக்கிறோம். நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுங்கும் பொழுது, இது எல்லாமே இப்படிதான் நடக்குது. இத வந்து நீங்க ரொம்ப 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 ஆழமா யோசிச்சீங்கன்னா மட்டும் தான் புரியுமே. ஏன்னா ஒருத்தவங்கள அந்த வார்த்தையா இருக்கட்டும், இல்ல மத்தவங்கள நம்ம ஹர்ட் பண்ணி பேசுறது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்த எப்ப குடுக்கும்னா, இயற்கை வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவன் லைஃப்ல எத ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நினைக்கிறான் அப்படின்னு. சாதாரணமான விஷயம்லாம் கூட நடந்துரும். நம்ம எத ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, அந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு ஆப்பு வரும். ரீசன் என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி அன்கான்ஷியஸா நெறைய இந்த மாரி பேசியிருப்போம். இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப வந்து நீங்க மாத்த ஆரம்பிச்சீங்கன்னா கூட, முன்னாடி இருந்த கர்மாக்கள்லாம் உங்களுக்கு டைல்யூட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ, இப்ப இருந்து உங்கள சுத்தி இருக்க எல்லா மனிதர்கள்ட்டயுமே, உங்க வீட்ல இருந்து கூட முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு உண்மையாலுமே ஹர்ட்ஃபுல்லா பேசாம இருங்க. நிஜமாலுமே சண்டை வந்துருச்சு. நிஜமாலுமே இவன நான் காயப்படுத்தணும். நான் பேசுறதுல அவன் வருத்தப்படணும். அப்படிங்கிற இன்டென்ஷனோட நீங்க பேசாம இருங்க. அத உங்க வீட்ல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மட்டும் தான் நீங்க சொசைட்டிக்கு வரும்போது அத மாத்த முடியும். சோ இது கண்டிப்பா உங்களோட ஒரு செல்ஃப் டெவலப்மென்ட்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூனிவர்ஸ் கூட நமக்கு கனெக்ட் ஆகுறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க கேரக்டருமே ஒரு நல்ல வகையில கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். தேங்க் யூ.